வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங் பெர்ஸ்பெக்டிவை பார்க்க போகிறோம். சமீபத்தில் தாய் கிழவி அப்படின்னு ராதிகா அவர்கள் நடித்த படம் வெளியாகி பெரிய வெற்றி பெற்றிருக்கு. அந்த படத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அந்த படத்துல கடைசியா அவங்க பெண்களின் நிதி சுதந்திரத்தை பத்தி பேசுறாங்க. பெண்கள் இன்னொருவரை நம்ம பணம் சார்ந்து இருக்கக்கூடாது. தாங்களே தங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதற்கு தாங்களே உழைக்க வேண்டும். அந்த உழைத்த பணத்தை சேர்த்து வைக்க வேண்டும். அப்படிங்கிற ஒரு அருமையான கருத்தை அந்த படத்துல பதிஞ்சிருக்காங்க. அந்த படத்தை வைத்தே உங்களுக்கு சில செய்திகளை சொல்வது விருப்பமா இருந்தது. அதுக்கு தான் நம்ம இந்த வீடியோவை போடுறோம் அப்படின்னு சொல்லலாம். முதல்ல பாத்தீங்கன்னா, அந்த படத்துல ஒரு 2, 3 வரி சினாப்சிஸ் மாரி சொல்லிடுறேன். ஏன்னா உங்களுக்கும் புரியும்ல. ராதிகா வட்டிக்கு விட்டு பணம் சிறுக சிறுக சேமிச்சுட்டு வராரு. இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் ஒரு நேரத்தில் ராதிகாவுக்கு உடல்நிலை சரியில்லாம போயிடுது. அவர் படுக்க படுக்கையாகி இறக்கின்ற மாதிரி வந்துருது. பிள்ளைகள் எல்லாம் வராங்க. அவங்க எல்லாருமே தாய் இறந்து விட்டால் தங்களுக்கு சொத்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய இறப்பை எதிர்நோக்கி இருக்காங்க. அந்த நேரத்துல ஒரு செய்தி கசியுது. ராதிகா அவர்களிடம் கோடிக்கணக்கான நகைகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி. அவர் சேர்த்து வைத்த பணமெல்லாம் நகைக்காக சேர்த்து வச்சிருக்காரு. ஆனா எங்க வச்சிருக்காருன்னு யாருக்கும் தெரியல. ஸோ அதனால பிள்ளைகள் எல்லாம் மகளை தவிர்த்து 3 மகன்களும் அவசர அவசரமாக தங்களுடைய தாயின் உயிரை காப்பாற்ற வேண்டும்னு 3 நாளைக்கு அப்புறம் போராடி பெரிய ஆஸ்பத்திரியில சேர்க்குறாங்க. அங்க சேர்க்கும்போது என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட ஆப்ரேஷனுக்கு 4 லட்சம் ரூபா கேட்குறாங்க. அது மகன்களிடம் இல்ல. மகன்கள் ரொம்ப ஒரு குறைந்த சம்பளம், குறைந்த வருமானம் உள்ள ஒரு பேக்ரவுண்டு தான். அது வரைக்குமான ஒரு செலவுக்குமே கையில இருக்கிற பணம் கிட்டத்தட்ட ஆளுக்கு ஒரு 50,000, 1,00,000 அப்படிங்கிற அளவுல அவங்க செலவு பண்ணிட்டாங்க. இதை மீறி 4 லட்சம் ரூபா கட்டுறதுக்கு அவங்க கிட்ட பணம் இல்லை. கூட இருப்பவர் உதவி பண்றாரு. அந்த உதவி மூலமாக ராதிகா அவர்கள் திரும்ப வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். வந்ததுக்கு பிறகு ஒரு கட்டத்துல கிளைமேக்ஸ் வருது. கிளைமேக்ஸ்ல அந்த வீட்டு பெண்களை மட்டும் கூப்பிட்டு ராதிகா அவர்கள் ஒரு மறைவிடத்தில் வைத்திருந்த நகைகள், கோடிக்கணக்கான மதிப்புள்ள நகைகளை திறந்து அந்த பெண்களிடம், அதுல மருமகள்களும் இருக்காங்க, மகளும் இருக்காங்க, அவங்க கிட்ட சொல்லி அந்த நேரத்துல தான் நிதி சுதந்திரத்தை பத்தி பேசி அந்த நகையை சரிசமமாக பங்கிட்டு வைக்கிறார். இதுல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் பல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாம் நல்லா சம்பாதிக்கிறோம். ஆனா, அத அடுத்தடுத்த தலைமுறைக்கு சரியாக கடத்துறோமா? அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கேள்விக்குறி தான். இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, 3 மகன்களுமே ரொம்ப எளிமையாக தான் இருக்காங்க. அவங்க பணத்தை ஊதாரியாக செலவு செய்பவர்களாகவோ, குடிகாரர்களாகவோ இப்படி வீணாக போனவர்கள் கிடையாது. கடுமையாக உழைக்கிறார்கள். அதுல ஒரு மகன் பார்த்தீங்கன்னா, ஒரு சீன் வச்சிருப்பாங்க. ₹1க்காக அத குனிந்து எடுக்க போய் பாக்கெட்ல இருந்த ₹50 கீழ விழுந்துரும். சாக்கடையில விழுந்துரும். ரொம்ப மனவேதனை அடைவாரு. அந்த மாரியான ஒரு நிலையில இருக்கும்போது, தன்னுடைய தாய் அவருடைய தாய்கிட்ட கோடிக்கணக்கான பணம் இருக்கு. கிட்டத்தட்ட 3, 4 கோடி அப்படின்னு. ஸோ அப்ப தாயிடம் 3, 4 கோடி இருக்குது. இவர் அந்த ₹50க்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அதனால அவர் குடும்பமும் பெரிய அளவுல வளர்ச்சி அடையாம இருக்கு. அவரோட பிள்ளைகளும் கஷ்டப்படுறாங்க. இன்னும் சொல்லப்போனால் எந்த மகளை தன் கூடயே வைத்திருக்காங்களோ அந்த அந்த மகளோட மகனே பெரிய எக்ஸ்போஷர் இல்லாம அவனுக்கு வெளி உலகம் தெரியாம இருக்காங்க. டிவி கூட பார்க்கக்கூடாது, சரியான நேரத்துல அணைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா அவர்கள், ஏன்னா அதுவே பணம் வீணாயிடுமா, அப்படி வீணடிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியே ஒரு கஞ்சத்தனத்திலேயே இருக்காங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க வாழ்க்கை தரம் பெரிய அளவுல வளர்ச்சி அடையல. பணம் இருக்குது, அந்த பணம் அந்த குடும்பத்துக்கு எந்த விதத்திலையும் உதவல. இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, பணத்தை யார் சம்பாதிச்சாரோ அவரு ஆஸ்பத்திரியில படுக்கையாக கிடக்கிறார். அவர் பிழைக்க வேண்டும் அப்படின்னா அதுக்கு 4 லட்சம் ரூபா, அவருக்கு இருக்கின்ற கோடிக்கணக்கான சொத்துக்களுடன் ஒப்பிடும்போது இந்த 4 லட்சம் ரூபா அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. ஆனா இந்த 4 லட்சம் ரூபாவை அந்த நேரத்துல கொடுத்திருக்கவில்லை என்றால் இவருக்கு உயிரே போயிருக்கும். இது கற்பனை கதை கிடையாது. நிஜத்திலேயே நான் நிறைய பேர் இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். பணம் நிறைய சம்பாதிப்பாங்க. நேற்று கூட இந்த கதையை பத்தி பேசும்போது ஒருத்தர் எனக்கு சொன்னாரு, ஆமா ஒருத்தர் இருந்தார் இது மாதிரி, அவருக்கு ஒரு நாள்ல 10 லட்சம் ரூபாய் வியாபாரம் பண்ணவில்லை என்றால் தூக்கமே வராதுன்னு சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் 10 லட்சம் ரூபாய் வியாபாரம் பண்ணுவாராம். ஆனா அவருக்கு உடல்ல பிரச்சனை வரும்போது காசு கொடுத்து செலவு பண்ணக்கூடாது அப்படிங்கறக்காக மாற்று மருத்துவம், இந்த மாதிரி செலவு குறைந்த மருத்துவத்துக்கு போயிட்டு லங் கேன்சரால இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நேத்து ஒரு செய்தி தெரிய வந்தது. இதைத்தான் இந்த பவுனுத்தாய் கேரக்டரோடையும் நம்ம பொருத்தி பார்க்க வேண்டியதா இருக்கு. தன்னிடம் கோடிக்கணக்கான பணம் இருக்கு. ஆனா தேவையான இடத்துல செலவு பண்ணாமல், குறிப்பாக தன்னோட உயிரை காப்பாற்றிக் கொள்ள செலவு பண்ணாம ஒரு சூழ்நிலையை அந்த இடத்துல நிலவுச்சு. இது பாயிண்ட் நம்பர் 2. 3வது பாத்தீங்கன்னா, இது மிக முக்கியமான பாயிண்ட். அவர் வைத்திருந்த பணம் யாருக்குமே தெரியல. ஒருவேளை அந்த படத்துல அவர் மரணம் அடைந்திருந்தால்
கண்டிப்பாக அது மண்ணோடு மண்ணு புதைந்து போயிருக்கும். அப்ப யாருக்காக அவர் உழைச்சாரு உழைச்சாங்க அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்குல்ல. ஸோ அதுதான் ஒரு பெரிய கேள்வியா நான் பார்க்குறேன். ஏன்னா கஷ்டப்பட்டு நம்ம நேரத்தை வீணடித்து செலவு பண்ணி குடும்பங்களை கவனிக்காமல் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இப்படி ஓடிக்கொண்டே இருக்கும்போது பணம் நிறைய அளவில் சேர்த்து வைக்கிறோம். அது நமக்கும் உதவ மாட்டுக்கு, நம்ம குடும்பத்துக்கும் உதவ மாட்டுக்கு, நம்ம சமூகத்துக்கும் உதவ மாட்டுக்கு, மண்ணோடு மண்ணா போகுது. அதுதான் இந்த படத்துல வந்து 3வது பாயிண்டா நான் வந்து பார்க்குறேன். இது நிஜமாவே அந்த படத்தை நீங்க பார்க்கும்போது, ஐயோ! இந்த இடத்த வந்து அவர் வந்து உயிர் பெற்று வந்து காட்டியிருக்கவில்லை என்றால் இந்த பணம் என்ன ஆயிருக்கும்? பூமியில எங்க புதைஞ்சிருக்கும்? அப்படின்னு நீங்களே உணர்வீங்க. ஸோ இந்த 3 பாயிண்ட் வந்து அந்த படத்தை பார்த்த உடனே எனக்கு தோணுச்சு. இது வந்து அந்த படத்தோட கதை மட்டும் கிடையாது. நாங்க உரையாடுகின்ற ஒவ்வொரு கிளையண்டோட கதை, தமிழர்களுடைய கதை. இந்த படத்தை பாருங்க. இது உங்களுக்கு எங்கெல்லாம் பொருந்தி வருதுன்னு பாருங்க. அப்படி பொருந்தி வந்தது அப்படின்னா அதற்கு தேவையான மெனக்கிட்டு சில செயல்பாடுகளை செஞ்சு உங்க வாழ்க்கையும், உங்கள் குடும்பத்தினர் வாழ்க்கையும், இந்த சமூகத்துக்கு பயனுள்ள வாழ்க்கையும் வாழுங்க. நன்றி. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.